இந்த ஆக்சிடெண்ட்லேயே என் தங்கச்சி பையன் ஆக்சிடெண்ட்டில் இன்னொன்று அவங்க திடீர்னு பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே வந்து இடம் பண்ணியிருக்காங்க, பையனுக்கு மூக்குலேயும் வாயிலையும் ரத்தம் ஊற்றுது. அங்கே வந்து இமீடியட்டாக நியூரோ சர்ஜன் பார்த்துருக்காரு. லேசப்பட்ட ஆளில் ரிட்டையர்ட் டைரக்டர் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூரோ சர்ஜரி ராஜீவ்காந்தி ஜிஹெச்சில் இருந்து எனக்கு ரிலேட்டிவ், என் தங்கச்சி ஹஸ்பண்டு, இன்னொரு தங்கச்சியோட க்ளோஸ் ரிலேட்டிவ் பார்த்துட்டு உடனே அவர் வென்டிலேட்டர் போட்டிருக்காரு. வென்டிலேட்டரில் இன்டிபேட் பண்ணி வென்டிலேட்டர் போட்டு இன்னொரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ளே வந்து அவர்கிட்டே சொல்லாமல் இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு பரபரப்பு இருக்கிறதா, பட் என்ன செய்யணும்னு தெரியாமல் நம்ம அவசரத்தில் என்ன செய்கிறோம் டாக்டருக்கே தெரியல. வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இது மாதிரி என்கிட்ட டாக்டர் சொல்லுங்கள், சுந்தரை கூப்பிட்டு சொல்லுங்கள், சுந்தர் டியூப் போட்டார் ஆளை காணும் அப்படின்னு. ஆளை காணா அவங்க என்ன பண்ணுவான், டியூப் போட்டு பக்கத்தில் போயிருக்காரு. அது அடுத்த பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக போயிருக்காரு. அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்கா பக்கத்தில் இருந்த அட்டண்டர்ஸ் என்ன பண்ணான்னு தெரில, அதுக்குள்ளே எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹாஸ்பிட்டல் தான் எமர்ஜென்சி, அவன் என்ன நினச்சான்னு தெரில வந்துட்டான். எனக்கு வந்தோடனே ஏன்னா அவங்களுக்கு இங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இடத்த சொன்னோன்னே வந்தோடனே அவங்க பிக்கப் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து ட்ரீட் பண்ண ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இந்த டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு, இதுமாரி இந்த பேஷண்ட்டை அழைச்சிட்டு போயிட்டாங்களா எனக்கு தெரியாதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுப்பா, என்னென்னு தெரில, என்ன பண்ணேன்னா இல்லை இன்டிபேட் பண்ணேன், ஒரே இதாக இருந்துச்சு, ஏர்வே செக்யூர் பண்ணிவிட்டேன், மற்றபடி இல்லை போகிற இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்ல ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். ஏன்னா அவங்க வந்து எமோஷனலாக அழைச்சிட்டு போகிறாங்க, ரிலேட்டிவ்ஸு கூட அழைச்சிட்டு போகிறவங்க யார் போகிறான்னு தெரியல. தம்பி போகிறானா, தங்கச்சி போகுதா, இல்லை பிரதர்லாம் போகிறாங்களா, அவங்க யாருக்கு என்னன்னு தெரியல. அவங்களுக்கு யாரையோ ஒருத்தர் தெரிஞ்சிருக்கோம், அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக போகிறாங்க. அதனால் நம்ம ஒன்றும் பண்ணோம். நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டோன்னு ஃபோன் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. நம்ம டிசைட் பண்ண முடியல ஸ்பாட்டில். எதுக்கு சொல்கிறேன், அவசரத்தில் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கரெக்டாக நடந்தாலும் நம்ம நினைக்கிறோம். ரெண்டாவது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம அதை பெட்டராக நினைக்கலாம், அதில் வந்து குறை இல்லை. எனக்கு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நியூரோ சர்ஜன் ஃபோன் பண்ணார், சுந்தர், இதுமாதிரி சார் இதுமாதிரி வந்துச்சு, தம்பி பையன் வந்தாங்க, தங்கச்சி பையன், நான் டியூப் போட்டு ஏர்வே செக்யூர் பண்ணிட்டு அடுத்த பேஷண்ட்டை பார்க்க போனேன், திருப்பி பார்த்தா காணும் அப்படின்னு. பரவாயில்லப்பா, எங்கேயோ போயிட்டுருக்காங்களா, எங்கேன்னு தெரியல, போனவுடனே நான் வந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறேன்ப்பா, நான் போய் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரி, யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட். ஏன்னா அந்த டாக்டரு அந்த நேரத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும், அவரால் முடிஞ்சு அவர் பண்ணிட்டார். நம்ம வந்து 10 ரிலேட்டிவ் இருக்கிறப்ப நம்ம வந்து தேர் இஸ் நோ கோஆர்டினேஷன், அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க அவசரத்தில் பேஷண்ட்டு வந்து பிரெத்லெஸ்ஸாக இருக்கிறப்ப அதையும் நான் குறை சொல்ல முடியாது. நாங்களும் வந்து இந்த ஹாஸ்பிட்டலாம் போகணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எட்டி இருந்துட்டு ஐ கான் பி டேக்கிங் ஏ ரிஸ்க்கு, அதனால் இங்கே போனால் அங்கே லேட்டாக போச்சு, இதை போச்சுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. போயிட்டு அப்புறம் மீனாட்சி சேர்ந்தேன்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்புறம் போயிட்டு ஒரு 8 மணிக்கு போனேன். அப்புறம் 10 மணிக்குள்ளே சிடி ஸ்கேன் பார்த்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். எந்த ஹாஸ்பிட்டல் சுப்பீரியர் இன்ஃபீரியர்லாம் கிடையாது, நம்ம மனசில் நினைக்கிறோம் they have done their best, we have shifted the patient according to circumstances. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது இல்லை, இது சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் அடிப்படை என்ன அப்படின்னாக்கா, நம்மளும் அவங்க வந்து எவ்வளோ அவசரத்துக்கு போகிற பேஷண்ட்டு நோஸில் ப்ளீடிங் இருக்குது, த்ரோட்டில் ப்ளீடிங் இருக்குது, ஏர்வே செக்யூர் பண்ணி ப்ளீடிங்கை வெண்டிலேட் பண்ணி வெண்டிலேட்டரில் ஒரு பேஷண்ட்டை போடுறதுக்கு மேலே ஒரு ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம அவசரம் என்ன அப்படின்னா, பேஷண்ட் ஒன்று ஏஞ்சி உட்காந்து பேசுகிறோன்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் பேஷண்ட் வந்து 72 hours அன்கான்ஷியஸ். ஏன்னா பேசிக்கலி பிரெயின் இன்ஜுரி, இது ப்ளஸ் வந்து மேக்ஸிலா ஃப்ராக்சரு, செஸ்ட் இன்ஜுரி, அப்டாமினல் இன்ஜுரி. ஒரு 2 hours இருந்துட்டு வந்தேன். அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அப்புறம் சொன்னாங்க, டாக்டர் வந்து சொன்னார், இதெல்லாம் டிசைட் பண்ணுதான், ஆமாப்பா நீங்கள் வந்து எல்லாம் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்னென்ன செய்யணுமோ பார்த்து செஞ்சுங்கப்பா அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏன்னா டாக்டர்ஸ்னு உணரணும். நான் ரொம்ப சீனியர் சர்ஜன், அந்த டாக்டர் வந்து ரொம்ப யோசனை பண்ணிட்டு என்கிட்ட பேசினார். நான் சொன்னேன், உங்கள் செட்டப்பில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிங்கப்பா, சொல்லுப்பா, எனிதிங் யூ வாண்ட் யூ கீப் மீ இன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்துட்டேன். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்ஃபியர் வித் தம். நம்ம போய்ட்டு அவங்க செட்டப்பில் அவங்களுக்கு வந்து இப்போ நியூரோ சர்ஜன் இருக்காரா, தொராசிக்கில் இருக்காங்களா, இல்லை ஜெனரல் சர்ஜன் எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்களா, அப்டாமினல் இன்ஜுரிக்கு என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. ரெண்டாவது அவங்களுக்குள்ள கேப்பபிலிட்டி இல்லை, அவங்க பண்ணுறத பெஸ்ட்டு வந்து அவங்க பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடு விட்டுணுமே தவிர ஒவ்வொன்றுலேயும் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இது நான் டாக்டர்ஸுக்கு சொல்கிற அட்வைஸு. பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது, நீங்கள் அவசரத்துக்கு எது வேணாலும் செஞ்சீங்க, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிடறோம், அவசரப்பட்டு குறை சொல்லாதீங்க, அவசரப்பட்டு இல்லை. ஆனால் உங்கள் ஆங்ஸைட்டி நான் வந்து குறை சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பேஷண்ட் உங்கள் அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ திடீர்னு அன்கான்ஷியஸாக கிடக்கிறப்ப
என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த சம்படி எல்ஸ் மே டேக் த ரூட்டு. நம்ம ஏதோ பணத்துக்கு பண்ணுறீங்க, காசுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது எதுவுமே தெரியாமல் செய்யலாம். அதனால் ஒருத்தர் செய்கிறத நம்ம வந்து இதெல்லாம் அவசரமான ஒரு சுச்சுவேஷன். நீங்கள் ஒருத்தர் தண்ணியில் விழுந்துட்டானா ஏன் விழுந்த, ஏன் காப்பாற்றினெல்லாம் கேட்டுட்ருக்க முடியாது. அதனால் இது வந்து ஹாஸ்பிட்டலில் நடக்கிற ஒரு கூத்து. பார்க்க போகிற டாக்டர்ஸும் நீங்கள் வந்து யூ கான் பி டிக்டேட்டிங் டு தி ஹாஸ்பிட்டல். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத வந்து நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அங்கே யார் இன்சார்ஜோ அவங்கள்ட்ட உங்கள் பொறுமையை சொல்லிவிட்டு நம்பரை கொடுத்துட்டு வந்துடுங்க. 10:30க்கு டாக்டர் பேசினார். சார் நிமோத்தராக்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம் சார், இது பிரெயினில் இது மாதிரி இருக்குதுன்னாரு. எனக்கு எல்லாம் நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன். நான் அப்போயே உள்ளே போய்ட்டு ரிப்போர்ட்டை, ஏன்னா எல்லாருமே வேண்டியவங்க தான் எனக்கு. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்ட் டாக்டர், பண்ணிங்க டாக்டர், உங்கள் நிலைமைக்கு தகுந்தாப்புல பார்த்து பண்ணிங்க. யூ நீட் நாட் பாதர், பீப்புள் வில் பி இன்ஃபார்மிங் மீ. தேவைப்பட்டால் நானே கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடியும். ஒரு செட்டப்பில் பேஷண்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு திங்ஸ் ஸ்டடியாக போகிறதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. எவ்ரிபடி இஸ் குட். பிகாஸ் இங்கிலீஷ் மெடிசனில் வந்து ஒன்றும் இதுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் கிடையாது. நடுப்புற நம்ம போய் சிஸ்டத்தை குழப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. ஒரு மாதிரி நீட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆங்ஸைட்டியில் நம்ம முன்ன வர்றது தானே, வந்ததும் தப்பு இல்லை, இருந்ததும் தப்பு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணிட்டார். அப்புறம் சுந்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி இருந்தது சார்னு. பரவாயில்லப்பா, யூ ஹவ் டன் யுவர் பெஸ்ட்டு. அவசரத்தில் யார் சொன்னானே தெரியல, நான் கைட் பண்ணல. பட் அவங்க போயிட்டாங்க. இல்லை நானும் அங்கே வச்சுட்டு கைட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க நாளைக்கு லைஃப் அண்ட் டெத் மேட்டரில் எவரிபடி மே டேக் திங்ஸ் சீரியஸ்லி. நம்ம ஒரு லெவலுக்கு மேலே நம்மளால் இன்டர்ஃபியர் பண்ண முடியல அப்படின்னா. அப்புறம் எதுக்கு சொல்கிறேன், ஈவன் க்ளோசஸ்ட் ரிலேட்டிவ்லேயோ அவுட் சைடராக இருந்துட்டு வி ஆர் நாட் ஏபிள் டு டிசைடு. ரெண்டாவது யூ ஷுட் நாட் டிசைட் ஆல்சோ. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணணும். எனக்கு என்ன வருத்தம், ஹெல்மெட் போட்டுருந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் வினோதில் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க இதை விட டன் தேர் பெஸ்ட்டு. பட் இது ரெண்டுமே வந்து பியாண்ட் மை கெப்பாசிட்டி. ஏன் சொல்கிறேன்னா, திருப்பி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன்னு தவிர யாரையுமே வந்து குறை சொல்கிற அர்த்தம் இல்லை. இது எனக்கு ஹெல்மெட்டை வந்து ஏன் கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது வந்து நாங்கள் மறுத்து எழுதி சொல்கிறப்ப, இப்போ ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர் சொன்னார், நீ 3 தடவை பேசிட்ட அப்படின்னாரு. நான் 300 தடவை பேசினாலும் 3000 தடவை பேசினாலும் நீங்கள் அந்த தப்பை செய்ய தான் போகிறீங்க. நான் பேசணுங்கிறதுனால நீங்கள் வந்து நிறுத்த போகிறதில்ல. நான் ஒரு நாளைக்கு நாங்கள் 3 லைஃப் 4 டெத்தை வந்து நாங்கள் கண்ணால் பார்க்குறோங்கிறப்ப இந்த வருத்தத்தோடு நாங்கள் சொல்கிறோம் என்னன்னாக்கா, இந்த ஹெல்மெட்டு போடாமல் போகாதீங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு எங்கள் கடமையாக நாங்கள் நினச்சிருக்கோம். டாக்டருங்க பொதுவாக ஒரு நினைப்பு என்னென்னா, டாக்டருங்க கேஸ் வரணும்னு செய்கிறாரு, ஆக்சிடெண்ட்டுக்காக செய்கிறாங்க. நீங்கள் செய்கிற தப்புகள் எல்லாம் வந்து எங்கள் மேலே ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. இது வந்து சொசைட்டி செய்கிற தப்பு. சொசைட்டி தன்னை உணராத ஒரு சொசைட்டி வந்து முன்னேறாதுங்கிறது வந்து சொசைட்டியை கண்டிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. சொசைட்டியை வந்து எல்லாத்தையும் வந்து எந்த தப்பு செஞ்சாலும் அது வந்து நான் அதை குடித்தா தப்பு இல்லை, ஸ்மோக் பண்ணால் தப்பு இல்லை, கூட்டமாக போய்ட்டு தெருவை மறைச்சா தப்பு இல்லை. ஆனால் சொசைட்டினாக்கா கூட்டமாக செஞ்சால் தப்பு இல்லைங்கிற தப்பு எங்கே வச்சுன்னு தெரியல. கூட்டமாக நியாயத்தை செய்யணும், நியாயத்தை எல்லோரும் செய்யணுங்கிறத விட கூட்டமாக செஞ்சால் ரைட்டு அப்படிங்கிறத இது டெமோக்ரஸியில் வந்து மாபிஸ் ரைட்டுன்னு இல்லை, மாபை ரைட்டாக லீட் பண்ணிட்டு போகிற தலைவர் வேணும். மாபே வந்து மாபுக்குன்னு ஒரு சுய அறிவு வேணும். மாபு வந்து அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை சொல்கிற ஆளுங்க வந்து ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். வணக்கம்.